ஹாய் வணக்கம். ஸோ இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் பர்சன் உங்ககிட்ட என்ன மாதிரியான ஒரு நோக்கத்தோட பழகுறாங்க, என்ன மாதிரியான ஒரு இன்டென்ஷனோட பழகுறாங்க அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஓகே, ஸோ பைல் செக்ஷன் தான். 2 பைல் வச்சுருக்கேன். கண்ணை மூடி உங்கள் பர்சனை நினச்சிட்டு ஏதாவது ஒரு பைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. பைல் 1 வந்து இந்த கலர் டெக், பைல் 2 வந்து இந்த கலர் டெக். ஸோ பைல் 1க்கான ரீடிங் பார்த்துடலாம். ஸோ மேரேஜ் ஆனவங்க, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க, நோ காண்டாக்டில் இருக்கிறவங்க யாருனாலும் இந்த ரீடிங்கை பார்க்கலாம். அண்டு எது உங்களுக்கு பொருந்ததோ அது மட்டும் எடுத்துக்கோங்க. பொருந்தாத விஷயத்த அப்படியே விட்டுலாம். ஏன்னா எல்லா மெசேஜும் எல்லாருக்கானது கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 3 கார்ட்ஸ் பார்த்து என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஓகே, உங்கள் பர்சன் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்கன்னு ஒரு 3 கார்ட்ஸ் எடுத்து பார்த்துடலாம் உங்கள் மேலே. ஓகே, ஸோ பாசிட்டிவ். ஸோ உங்கள் பர்சன் மேபி நீங்கள் நோ காண்டாக்டில் இருக்கலாம். மேக்ஸிமம் நோ காண்டாக்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக அமைதியாக இருக்கிறீங்க. ஸோ மேக்ஸிமம் உங்கள் பர்சனுக்கு வந்து ஓவர் திங்கிங் வந்து அதிகமாக இருக்குது. எமோஷ்னலாக தான் இருக்கிறாங்க. உங்களை பற்றின நினைவுகள்லாம் வந்து நிறைய இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். உங்களை பற்றி நிறைய திங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அண்டு கண்டிப்பாக உங்ககிட்ட பேசணும், அவங்களோட எமோஷனலை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு மறுபடியும் புதுசாக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது. ஓகேவா, கண்டிப்பாக அவங்க மேலே அவங்களுக்கு ரொம்ப எமோஷ்னலாக தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் ஆஃபர் ஆர் இல்லை கரியர் சம்திங் ஆஃபர், அந்த மாதிரி ஒரு gift கூட கொடுக்கலாம். ஓகே, சம்திங் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு ஆஃபர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. ஸோ பட் இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க அமைதியாக இருக்கிறாங்க. நிறைய ஓவர் திங்கிங் இருக்குது. ஓகே, நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஓவர் திங்க் இருக்கலாம். ஸோ ஏன்னா இங்கே நிறைய பேர் பார்க்குறனால நான் சொல்கிறேன். இல்லை அவங்க ஃபேமிலி ஏதாவது இடைஞ்சலாக இருக்கலாம். ஓகே, சம்திங் வந்து எதையோ நினச்சி அவங்களுக்கு ஒரு பய உணர்ச்சி இருக்குது. அதனால தான் அவங்க எதுவுமே வந்து உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. ஓகே, அண்ட் இது வரைக்கும் அவங்க எதுவும் சொல்லாமல் இருந்தாலும் ஃப்யூச்சரில் உங்ககிட்ட சம்திங் வந்து அவங்களோட ஃபீலிங்ஸோ சம்திங் அவங்க மனசில் இருக்க விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபீலிங்ஸ் வைஸ் வந்து அவங்க எமோஷ்னலாக தான் இருக்கிறாங்க. உங்களை பற்றின விஷயங்களை நிறைய திங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ ஓகே, அவங்க என்ன மாதிரியான ஒரு இன்டென்ஷன் உள்ள பழகுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபீலிங்ஸ் வைஸ் ஓகே, அவங்களுக்கு உங்கள் மேலே லவ் இருக்குது, எமோஷ்னலாக தான் இருக்கிறாங்க. ஸோ என்ன மாதிரியான ஒரு இன்டென்ஷனில் பழகுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சம்திங் வந்து ஒரு 2 பேருக்கும் வந்து ஏதோ ஒரு இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு மாதிரிப்பட்ட ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப் மாதிரி எனக்கு தெரியுது. மேக்ஸிமம் ரொம்ப நாளாகவே இருந்திருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப். இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வர முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஒன்று நீங்கள் அவங்கள விட்டு போனீங்கன்னா அவங்க ரிட்டர்ன் வருவாங்க, இல்லை அவங்க போயிட்டாங்கன்னா நீங்கள் அவங்கள தேடி போவீங்க, சேஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபீலிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது மேக்ஸிமம் எப்படின்னா அவங்க நியூவாக தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்காங்க. ஓகே, இது வரைக்கும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, என்ன விஷயம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை புதுசாக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க, ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஓகேவா, ஏன்னா இது புதுசாக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. நியூவாக ஆரம்பிச்சிருக்கணும், இது வரைக்கும் ப்ரப்போஸ் கூட பண்ணலன்னா நியூவாக அந்த ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கணும், சம்திங் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஓகே, பார்த்தீங்களா 10 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ இன்டென்ஷன் ஃபுல்லாகவே ஃபேமிலி, லவ், நியூவாக ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு நோக்கத்தோடு தான் அவங்க உங்ககிட்ட பழகுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது.
பட் இங்கே என்னென்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா? சம்டைம்ஸ் வந்து அப்படியும் திங்க் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் வந்து எப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு தாட்ஸும் அவங்களுக்கு இருக்குது. ஓகே. ஸோ சம்திங் வந்து ஒரு ஒரு நிலையாக இல்லை. சம்டைம்ஸ் இப்படி யோசிக்கிறது, சம்டைம்ஸ் வந்து அது கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறது. ஓகே. ஒரு சில பேருக்கு எப்படின்னா இங்கே 2 பேர் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஃபேமிலியும் இருக்கலாம் அண்ட் இந்த லவ்வும் இருக்கும். ஓகேவா? ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் அந்த ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கிறனால உங்களுக்கு வந்து சரியான ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த ஃபேமிலி வந்து எப்படின்னா பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அதர் பர்சன்ஸ் யாராச்சும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து அப்படியே ஒரு ஏதோ ஒரு பேட்டர்ன்லேயே சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதுலேருந்து வெளியே வரவும் முடியாமல், ஸோ ஒரு கமிட்மெண்ட் லெவலில் கொடுக்கவும் முடியாமல் தான் 2 பேருமே சுற்றிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. மேக்ஸிமம் கார்மிக் அவங்க மூலியமாக நீங்கள் லெசன்ஸ் கற்றுக்கணும் அண்டு உங்களை மூலியமாக அவங்க லெசன்ஸ் கற்றுக்கணும். அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இந்த ரிலேஷன்ஷிப். ஓகேவா? டெத் கார்டு, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ரொம்ப வந்து ஒரு டைப்பாக தான் போயிட்டு இருந்திருக்கு இந்த ரிலேஷன்ஷிப். ஒரு சில இது வந்து ஒரு டைப் ஆஃப் பீப்புள். இன்னொரு டைப் ஆஃப் பீப்புளுக்கு எப்படி இருக்குன்னா, ஆல்ரெடி நீங்கள் மேரீடான ஒரு கப்பலாக இருப்பீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கும். ஓகேவா? நான் 2 டைப் ஆஃப் பீப்புள் தெரியுது, அதனால் சொல்கிறேன். புதுசாக இந்த ரிலேஷன்ஷிப் ஆரம்பிச்சிருப்பீங்க. எல்லாமே வந்து சடனாக இந்த ரிலேஷன்ஷிப் ஆரம்பிச்சிருக்கும். ஹாப்பியாக இருந்திருக்கும், மேரேஜ் வரைக்கும் போயிருக்கும். சடனாக என்னென்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சிச்சுவேஷன் நடந்திருக்கும். எப்படின்னா வேறு ஒரு பர்சன் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நுழைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு பாதிப்பு நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே. இதுதான் நடந்திருக்கு. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் எப்படி இருக்குன்னா, அவங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுத்து மேரேஜ் வரைக்கும் போகணுன்னு நினைப்பாங்க. சடனாக என்ன நடந்திருக்கும்னா, உங்களை விட்டுட்டு வேறு யாரையாச்சும் வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அண்ட் உங்கள் பர்சன் 2 பேரும் இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வர முடியாமல் ஒரு டாக்ஸிக்கான ஒரு சிச்சுவேஷனில் சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகே. ஸோ இந்த 3 விஷயமும் தெரியுது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ ஓவரால் நோக்கங்கள் என்னென்னா, எஸ் உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பை புதுசாக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு தடை இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு தெரியுது. ஓகேவா? பெரிய தடை இருக்குது. ஆனால் அது ஒரு முடியவே மாட்டேங்குது. எல்லாமே ஹாப்பியாக முடிக்கணும், ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க, மேரேஜ் கமிட்மெண்ட் நினைக்கிறாங்க. பட் ஏதோ ஒரு தடையாக இருக்குது, அது முடியாமல் அப்படியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? பட் ஓவரால் அவங்களோட இன்டென்ஷன் ஃபுல்லாகவே ஹாப்பி ஃபேமிலி அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஓகே. ஸோ பைல் 1 உங்களுக்கான ரீடிங் இது தான். உங்கள் பர்சன் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க அண்ட் என்ன மாதிரியான ஒரு இன்டென்ஷனோட உங்ககிட்ட பழகுறாங்க அப்படிங்கிறது. ஸோ பைல் 2க்கான ரீடிங் பார்த்துலாம். ஓகே. ஸோ பைல் 2 உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ கம்யூனிகேஷன், நோ கான்டாக்டில் இருக்கிறீங்கன்னா கம்யூனிகேஷன் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இல்லை ஏதாவது கிளாரிட்டி கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. எஸ், டபுள் கம்யூனிகேஷன் கார்டு. இது வரைக்கும் நோ கான்டாக்டில் இருக்கிறீங்கன்னா உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஓகே. ஜஸ்ட் இல்லை இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலைனாலும் ஜஸ்ட் உங்ககிட்ட கம்யூனிகேஷனாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ மெனி கார்ட்ஸ் வருது. ஸோ நிறைய மல்டிபிள் ஃபீலிங்ஸ் இருக்குது உங்கள் மேலே. அவங்களுக்கு நிறைய ஃபீலிங்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் வந்து நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே. லவ் இருக்குது, பட் அதை தவிர்த்து ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் 2 பேருக்குமே வந்து இல்லூஷன் அதிகமாக இருக்குது. கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் பர்சனல் சைட்லேருந்து பார்க்கும்போது உங்ககிட்ட அவங்க எக்ஸ்ப்ரெஸ் கூட பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. பட் அவங்க கற்பனை உலகத்தில் வந்து உங்களை இமேஜின் பண்ணி நினச்சிருப்பாங்க, கற்பனை பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான கற்பனை ஃபீலிங்கெல்லாம் இருக்குது. ஸோ நிறையவே அந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன், அந்த எமோஷ்னல் நிறையவே இருக்குது. அண்ட் உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க. பட் அந்த ஒரு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு கரெக்டாக அவங்களுக்கு கிளியராக தெரியல எது உண்மை எது போய். அதனால தான் வந்து கிளாரிஃபிகேஷன் கார்டு வந்திருக்கு. சரியான ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லை. மனசில் 2 பேரும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில்
ஒரு கன்ஃபியூஷனான இன்னும் ஒரு ஸ்டேட்டில் தான் அவங்க இருக்காங்க. அண்ட் கொஞ்சம் அந்த ஒரு எஸ்கேப் ஆகிற தன்மை இருக்குது, பார்க்கலாம். ஓகே, பட் ஓவரால் பார்க்கும்போது எமோஷ்னல் இருக்குது. உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணணும், பேசணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியில் தான் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அவங்களோட இன்டென்ஷன் பார்த்துடலாம், என்ன இன்டென்ஷனில் இருக்கிறாங்கன்னு. சேம் கார்டு வருது. ஸோ சேம் கார்டு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. உங்ககிட்ட அவங்க பேசணும் தான் நினைக்கிறாங்க. கம்யூனிகேஷன் தான் வந்து அவங்க நிறைய எதிர்பார்க்குறாங்க. உங்ககிட்ட கண்டிப்பாக பேசணும், அந்த மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஸோ பாசிட்டிவாக தான் இருக்கு. வெயிட், இன்னொரு கார்டு எடுத்துக்கலாம். கோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, 2 பேரும் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, மேக்ஸிமம் உங்கள் சைட்லேருந்து நான் பார்க்குறேன். ப்ரப்போஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சம்டைம்ஸ் இப்போதைக்கு முடியாது, எனக்கு கொஞ்சம் யோசிக்கணும், அந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்க பண்ணியிருந்துருக்கலாம். பட் இருந்தாலும் அதாவது அவாய்ட் பண்ணியிருக்கலாம். என்னால் இப்போ எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? பட் இருந்தாலும் அவங்களுக்கு உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோக்கங்கள் இருக்குது. அவங்க உங்களை என்ன சொல்கிறது, அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது, நல்ல ஃபீலிங் இருக்குது, உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில தாட்ஸ் அவங்களுக்கு இருக்குது. நீங்கள் ரொம்ப வந்து ஒரு ஒர்த்தான ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ உங்கள் மேலே வந்து ரொம்பவே வந்து ஒரு எமோஷ்னல் இருக்குது. உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணணும், பேசணும். ஸோ சம்திங் வந்து அது ஒரு கிளியர் பண்ணணும். இது வரைக்கும் உங்களுக்கு கரெக்டான ஒரு கம்யூனிகேஷன் இல்லை, என்ன மனசில் நினச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணணும். ஒருத்தர் இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து கிளியர் பண்ணிக்கணும். ஓகே, என்ன ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு கிளியரான ஒரு விஷயமே தெரியலன்னா ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, சம்டைம்ஸ் வந்து உங்களை தனிமைப்படுத்தியிருக்கலாம், சம்டைம்ஸ் வந்து உங்களை தனிமைப்படுத்திட்டு போயிருக்கலாம். ஓகே, அது அவங்களோட ரீசனாக இருக்கும். என்னென்னா அவங்க லைஃப்லேயும் சில விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக அவங்க உங்களை தனிமைப்படுத்தியிருப்பாங்க. ஏன்னா 5 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஆல்ரெடி உங்கள் பர்சனுக்கு லைஃப்பில் சில சரி தேவையில்லாத சில விஷயங்கள், அதாவது எப்படின்னா ஹார்ட் பிரேக்கான சில விஷயம் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ரீசனுக்காக கூட உங்களை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, பட் ஓவரால் பார்க்கும்போது எப்படின்னா ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்குது. அவங்க உங்களை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறாங்க, உங்களை பற்றின நிறைய விஷயங்கள் திங்க் பண்ணுறாங்க. நீங்கள் ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அவங்க லைஃப்பில் நீங்கள் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. ஓகேவா? கண்டிப்பாக உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. நீங்கள் உங்களை பற்றின அந்த ஒர்த்து வந்து அவங்களுக்கு தெரியுது. அண்டு சில மணி விஷயமாக கூட ஒரு சில பர்சனுக்கு மட்டும் இது பொருந்தும். உங்ககிட்ட வந்து சில மணி விஷயமாக அவங்கக்கிட்ட சில ஹெல்ப்ஸ் கூட உங்கள் பர்சன் கேட்கலாம். ஓகேவா? பட் இங்கே எதுவும் நெகட்டிவாக எனக்கு எதுவுமே வரல. உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க, பாசிட்டிவாக இருக்குது. சம்டைம்ஸ் வந்து உங்களை தனிமைப்படுத்தலாம். ஓகேவா? அவாய்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை வந்து க்ரியேட் பண்ணாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். மற்றபடி ஓவரால் பார்க்கும்போது கண்டிப்பாக இதில் வந்து ரொம்ப சீட்டிங் அந்த மாதிரியெல்லாம் ஒரு விஷயங்கள் இல்லை. அவங்களுக்கும் உங்களை பிடிச்சிருக்குது, உங்களோட ஒர்த்து பிடிச்சிருக்கு, உங்களை மிஸ் பண்ணுறாங்க, இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. ஓகேவா? பட் ஏதோ ஒரு விஷயத்தினால அமைதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கிளாரிஃபிகேஷன் இல்லை, மேக்ஸிமம் வந்து கிளாரிஃபிகேஷன் இல்லை. ஸோ நம்ம ஃபீலிங்ஸ் வைஸ் பார்க்கும்போதே நம்ம தெரிஞ்சோம்ல, அதுலேயுமே வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. பேசணும், 2 பேர் கிளியர் பண்ணிக்கணும், மனசில் இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த ஒரு இல்லூஷன் வேர்ல்டில் தான் இருக்கிறாங்க. அந்த ஒரு எஸ்கேப் ஆகுறது, அந்த கிளியர் பண்ணுறது, கிளாரிட்டி கொடுக்குற அந்த மனநிலையில் இல்லை. நினைக்கிறாங்க, பட் நிலையுமே ஆக்ஷன் எதுவும் எடுக்கலை. ஓகேவா? ஸோ ஒரு இல்லூஷன் வேர்ல்ட்லே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. கற்பனை உலகத்துலேயே இருக்குது. ஓகே, ஆக்ஷன் எடுக்க பயந்து, இல்லை ஆக்ஷன் எடுக்க சோம்பேறித்தனப்பட்டு அந்த மாதிரி இருக்கலாம். பட் ஃபீலிங்ஸ் வைஸ் எஸ், ஓகே, அவங்களுக்கு உங்கள் மேலே எமோஷ்னல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு கூட சில பேருக்கு நினைக்கலாம். ஏன்னா 5 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. உங்களை இழந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலை கூட இருக்கலாம். ஒரு பயமும் இருக்கும், ஆனால் கோஸ்ட் பண்ணுவாங்க, அதாவது தனிமையும் படுத்துவாங்க. நீங்கள் போய் பேசுனீங்கன்னா உங்களுக்கு தனிமையும் படுத்துவாங்க, ஆனால் இழந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஓவரால்
நோக்கங்கள் நல்லா தான் இருக்குது, நல்ல நோக்கத்தோடு தான் பழகுறாங்க. ஒரு சில பர்சனுக்கு மட்டும் அந்த மணி ஓரியன்டாக சில பேர் பழகுவாங்க. அவங்கக்கிட்ட மட்டும் அலர்ட்டாக இருங்க. ஓகே. அண்ட் உங்கள் பர்சன் உங்களை அதாவது தனிமைப்படுத்துகிறாங்க, வேணே அவாய்ட் பண்ணுறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன, ஏன்னா எல்லா ஹெர்மிட்டும் வந்திருக்கு. உங்களையும் தனிமைப்படுத்தி அவங்களையும் தனிமையால் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியில் வரும்போது நீங்கள் கொஞ்சம் நகர்ந்துக்கோங்க. அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் எனர்ஜிக்குள்ளே நீங்களும் போய் மாட்டிக்காதீங்க. கொஞ்சம் மூவ் ஆன் ஆகி ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனில் இருங்க. அப்போ தான் அவங்க சைட்லேருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு அடுத்த ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ பைல் 2 உங்களுக்கான ரீடிங் இதுதான். உங்கள் பர்சன் என்ன மாதிரியான ஒரு இன்டென்ஷனோட பழகுறாங்க அப்படிங்கிறது ஓவரால் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஓகே. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பொருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பொருந்தின விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்த அப்படியே விட்டுடலாம். ஓகே. என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போட்டிருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர். பை.